ஒரு கிராமத்தின் வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சி என்பார்கள். அந்த வாக்கிற்கு இலக்கணமாக திகழ்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கே. புதுக்கோட்டை ஊராட்சி. சுமார் 14,89,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 164 பணிகளுடன் இன்று ஒரு நவீன நகரத்திற்கு இணையாக உருமாறியிருக்கிறது இந்த ஊராட்சி. மக்களின் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்க இந்த ஒரே ஊராட்சியில் மட்டும் 2,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 பிரம்மாண்ட சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக எஸ். புதூரில் 1,15,00,000 மதிப்பில் சகல வசதிகளுடன் கூடிய நவீன சமுதாய கூடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தாகம் தீர்க்க இங்கே தொலைநோக்கு பார்வையுடன் பணிகள் நடந்துள்ளன. 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 மேல்நிலை தொட்டிகள் மற்றும் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 தொட்டிகள் என மொத்தம் 6 புதிய குடிநீர் தொட்டிகள் மூலம் தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி தெருக்கொலையில தானே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம். அது டயத்துக்கு வரும், வேலைக்கு போக முடியாது, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ அமைச்சர் ஐயா வீட்டுக்கு குழாய் போட்டு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமா டயத்துக்கு தண்ணி பிடிச்சிக்கிறோம். எங்கள் வேலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. வீடற்ற ஏழைகளின் கனவை நனவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 34 புதிய வீடுகளும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 42 வீடுகள் பழுது நீக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளன. இது வெறும் கட்டடம் அல்ல, பல குடும்பங்களின் வாழ்நாள் நிம்மதி. என் பேர் கோபாலகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி வீடு வாசல் இல்லாமல் இருந்தேன். வீடுக்கு மனு கொடுத்தாங்க. அந்த நேரம் கலைஞர் கனவு இல்லத்துக்கு மனு கொடுத்தேன். மனு கொடுக்கும்போது ஒரு மாதத்துலேயே ஒர்க் கார்டு கைக்கு வந்துச்சு. ஒர்க் கார்டு கைக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக 3 தவணையாக பணம் போட்டு விட்டாங்க. நேரடியாக அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துச்சு. அந்த பணத்தை வச்சு நல்லபடியாக வீட்டை கட்டிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கேன். வீடு கொடுத்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கும் அமைச்சர் ஐயா அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். கே. புதுக்கோட்டை ஊராட்சி எஸ். புதூரில் இருக்கோம். எங்கள் பேர் விஜயகுமாரி. நாங்கள் முன்னுக்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஐயா ஐபி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு நாங்கள் சொன்னதுக்கோசரம் வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. 3 தவணை நல்லபடியாக எங்களுக்கு பணம் பேங்க்ல ஏறிடுச்சு. அவங்களுக்கு எங்கள் பிள்ளை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு ஐயாவுக்கு ரொம்ப மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து புரட்சியே நடந்துள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் வெள்ளிமலை வரை, ரேஷன் கடை முதல் பெத்திநாயக்கனூர் வரை என கிலோமீட்டர் கணக்கில் தார் சாலைகள் விரிகின்றன. இதுவரை பாதையே இல்லாத கிராமங்களுக்கு கூட முதல்வர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் இன்று தார் சாலைகள் போடப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளுக்கு சமையல் கூடம், சுகாதார பணியாளர்களுக்கு தங்கும் விடுதி, விவசாயிகளின் நலனுக்காக நெல் உலர்த்தும் களம், பயணிகளுக்காக நிழற்குடைகள் என ஊராட்சி முழுவதும் சிமெண்ட் சாலைகளும் வண்ண கற்களும் பதிக்கப்பட்டு கே. புதுக்கோட்டை இன்று ஜொலிக்கிறது. என் பேர் ஜி. முத்துலட்சுமி. நான் கன்னடம்பட்டியை சேர்ந்தவங்க. ஏற்கனவே ரேஷன் கார்டு புதுக்கோட்டையில் ரேஷன் கடை இருந்தது. அதில் மொத்தமாக கூட்டமாகவும் இருக்குது, ரொம்ப தூரமாகவும் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு வாங்கிருக்கு. எங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி நாங்கள் இங்கே இந்த புதூர் பக்கம், இங்கேயே நாங்கள் கூட்டம் இல்லாமல் வாங்கிட்டு போயிடுறோம். இது ரொம்ப வசதியாக இருக்குது, எங்களுக்கு பக்கமாகவும் இருக்குது, பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, கூட்டமும் கம்மி. எங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ண அமைச்சருக்கு ரொம்ப நன்றிங்க. நான் என் பேர் வீரகுமாருங்க. நான் எஸ். புதூர். முன்னாடி ரேஷன் கடை புதுக்கோட்டையில் இருந்துச்சு. அங்கே ஒரு 1000 கார்டு இருக்கும். அதனால் கூட்டம் நாங்கள் எப்போ போடுறாங்க எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் இப்போ அமைச்சர் சொன்னோன்னே இங்கே புதூர்லேயே பண்ணி கொடுத்தாங்க. முன்னாடி வாடகை கட்டடம் வச்சு தான் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ தனியாக கட்டடம் கட்டி இப்போ வீட்டு பக்கத்துலேயே வாங்கும் நல்ல சௌகரியமாக இருக்குது. அமைச்சர் ஐயாவுக்கு நன்றி. முதல்வர் ஐயாவுக்கும் அமைச்சர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் சுய உதவி குழுவில் இருக்கிறோம். நர்சரி ஐயா ஓப்பன் பண்ணி வச்சதில் நாங்கள் நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறோம். இதுலேருந்து நாற்றுகளும் நாங்கள் பராமரிப்பு பண்ணி வெளியில் கொடுத்துட்ருக்குறோம். மக்கள் இங்கே வேலையும் செஞ்சிட்ருக்குறாங்க.
எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. முதல்வர் ஐயாவுக்கும் அமைச்சர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. இதனால் நிறைய குடும்பங்கள் நாங்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறோம். அரசின் திட்டங்களை சரியாக செயல்படுத்தினால் ஒரு கிராமம் எப்படி மாறும் என்பதற்கு புதுக்கோட்டை ஊராட்சி ஒரு சிறந்த உதாரணம்.